ஷேய் பெஸ்டோ பிரமா இராணுவ முப்படை வீரருக்கு மங்களமாக சீலை குத்திட்டார். அட்டா முட்டிக்கா ஐயா சொத்து பூமியில் தன் தரையில் உள்ள இழுத்து வருவார். அது அவரே கொண்டு வருவார். கொண்டு வரையில் செட்டி கிராமத்துக்கு அடைச்சிருவார். அடைச்சி விட்டு தான் பார்ப்பார். ஏன்னா பூமியை பாழாக்குதான், பூமி அதருது, விடிய விடிய அதருது. மானிட பிறவி வயிறு நிறையுதா, உழைக்கியா, பூமியில் உழைக்கியா, விவசாயம் பண்ணுதியா, சாப்பிட்டியா, அமைதியாக போய்க்கணும். புரியுதா? ஆடாத ஆட்டத்துக்கு நான் 2 கை விரித்து கொடுக்கல அப்படின்ட்டார். 2 கை பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, சுரண்டி சாப்பிடுன்னு தான் கொடுத்துருக்காரு ஐயா. இதுக்கு உள்ள நீதிமன்றத்தில் வழக்காடுது, பூரா பயங்கரமாக வழக்காடுது. எல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு தமிழ்நாடுனா எத்தனையோ கேஸ் உள்ளே ஏறிக்கிட்டு இருக்குது. இங்கே வெளியில் சேட்டை பண்ணுதான். அப்போ இந்த சேட்டையை நுப்பாட்டணும். இந்த சேட்டை கணக்கு அடிப்பார். அடுத்தாப்புல கணக்கு அரசியல்வாதி சீலை குத்திட்டார். உலக நாடே உள்ளே போயிடுவான். தாய் இந்தியா நாடு முழுவதும் உள்ளே போயிடுவான். தமிழ்நாட்டில் முதல் கணக்கில் 2 8ஆம் நம்பர் கட்சி இயக்கம் உள்ளே உட்காந்துருக்கானா. 8ஆம் நம்பர் கருப்பு சிவப்பு கொடியை தூக்குனவன், கருப்பு சிவப்பு வெள்ளை கொடியை தூக்குனவன் அனைத்து செக் பண்ணையில் உள்ளே போயிடுவான். பூரா எழுதி வச்சுருக்கான்ல, அந்த கணக்கு எல்லாமே பார்க்கல. நீதிமன்ற கோர்ட்டில் அந்த கணக்கை கொடுப்பார். இந்த ஏரியாவுக்கு என்ன போட்டிருக்கான், இந்த ஏரியாவில் உள்ள கணக்கு சிவன் கோயில் உள்ள ஆலயத்தில் உள்ள இடம் இவ்வளோ இருக்குது, இது என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு கோர்ட்டில் கேள்வி வைக்கல. அந்த நேரம் பிரித்து போடல இவன் எல்லாம் உள்ளே போவான். அரசியல்வாதி 500 ஏக்கரு, 100 ஏக்கரு, 50 ஏக்கரு, 10 ஏக்கர், 10 ஏக்கர்லாம் உள்ளே போயிடுவான். விவசாயத்துக்கு தான் கொடுத்துருக்காரு. உடம்பு ஆடை அதில் விளைஞ்சி விற்பனை பண்ணி கணக்காட்டணுங்காரு. கணக்கு விவசாயத்தில் விளைஞ்சி கணக்கு காட்டினேன்னா தப்பிச்ச. இவன் விவசாயத்தை அரசியல்வாதி அழிச்சிட்டான். நீ எதுக்குடா ஓட்டு முத்திரை போடுத? உன் விவசாயத்தை அழிக்க. நீ விவசாயம் பண்ணி திங்க, ஆடுத பாடுத, விலை இல்லை நக்குதமுங்க. நீ அரசியல் இந்த விவசாயம் பண்ணுற முட்டா பேக நீ எதுக்குடா ஓட்டு போடுத? அவன் அழிக்கான்ல, அப்போ உனக்கு மூளை இல்லையா? சோறு தானே திங்க. தமிழ்நாட்டில் முழுவதும் சோறு, சப்பாத்தி, இட்லி, தோசை, கறி, மீனெல்லாம் திங்கிற உனக்கு அறிவு இல்லையா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் தூக்கி நச்சு போடுவார். ஓட்டு முத்திரை எதுக்கு போடுது? அவன் எதுக்கு ஆடுதான்? எல்லாம் வளைச்சி ஆடணும், வளைச்சி ஓடணும். ஏலே விமானத்தை இறக்குதாரு ஐயா, விமானத்தை இறக்குதாரா, விமானத்தை இறக்குதாரு. வெள்ளை காரில் சங்குன்னு போர் உள்ளரில் பறக்கான்ல, அதுவும் இறக்கிட்டாரு. இப்போ அதை வச்சு அந்த கட்டை ஏற்றுவார். அவர் கையில் விமானத்தை தூக்குவார். போர் உள்ளர் வண்டி காரை தூக்குவார். தூக்கியில் சிதறி போகும். சொன்னாரா வட்டக்கண்டா பிடிச்சா ஸ்டியரிங்கை திருப்பி விட்டுல ஆக்சிடென்ட் நிறையா போகும்னு. இப்போ அதை கையில் அவர் பிடிக்கணும்ல, அந்த பவரை அதிலே சிறு பொருளிலே விட்டுருவார். விமானம் காரிலே விட்டுருவார். கையில் இருந்துச்சுன்னா அது மூலியம் பவரை ஏற்றிடுவார். அப்படியே அரசியல்வாதி அப்படியே துடிக்காக நடு ரோட்டு வீதியில் சிதறி கிடப்பான். மண்டை மூளை கிட்டலாம் தன்னால் அவன் குடும்பமே சிதறி கிடக்கும். முக்கால் சத்தியம் போட்டாச்சுரா கணக்கு, ஒன்றுமே நடக்கலைங்க. சென்னையில் உட்காந்து என்ன கணக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீ கூவ மாதிரி குத்த வச்சு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் உள்ள மாளிகையில் உட்காந்து நாக்கை இழுத்து விட்டு நக்கி பேசிக்கிட்டு இருக்கடா. அது கணக்கு அவர் கையில் விமானம் வரணும், கார் வரணும். விமானம் வந்துருச்சு. இனிமேல் விமானத்தை பவரால் உலக நாடே நொறுக்கி விட்டுருவார். உலக நாடே போர் வீலர் வண்டி வெள்ளைக்காரில் கலர் காரில் பறக்கையில் அதையும் நொறுக்கி கந்தல் கோலமாக ஆக்கிடுவார். வர்றா இப்போ விமானத்தை எப்படி தூக்குதாருன்னு பாரு. வெள்ளை விமானம், அது வெள்ளை விமானத்தில் அப்படியே ஷைன்னு பொண்டாட்டியா தூக்கி வளைச்சி தூக்கி நக்கி போகிறான். இல்லே பூமியை விற்று அந்த பேப்பரை வச்சு உலக நாடே நடத்திட்டியடா. பூமியை விளைய வச்சு இப்போ சீலை குத்திட்டாரு. தூக்கி நச்சிருவார். கொடி இலே கொடி ஏற்றாத, ரோட்டுக்காட்டுகளில் கொடி ஏற்றாத, உன் குடும்பம் உள்ளே போயிடும். இது முக்கால் சத்தியம். உன் குடும்பம் உள்ளே போயிடும். கொடி ஏற்றி ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக பூரா கிடப்பான். எங்கள் கட்சி கொடின்னு ஏற்றாதரா கண்டார ஒளிமான ஏற்றாத, குடும்பம் உள்ளே போயிடும். வண்டி போர் வீலர் சொத்து கித்து எல்லாமே பிடிங்கி விட்டுருவார். கோமணத்தோடு உள்ளே கிடப்பா. எங்கே கிடப்பா? சதுரீரிட்டோ திருவிழங்காப்பாறையில் உள்ளே கிடப்பா. கோமணத்தை உருகிடுவார். கொடியை தூக்காத, கொடியை ஆட்டாத. ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி எல்லாமே காவல்துறை எல்லாம் கொடி ஏற்ற விடாத. கொடி ஏற்றுதா முப்படை இராணுவம் வந்து துவைச்சி எடுத்து போடுவான். அதையும் பார்த்துக்கோ. காவல்துறைக்கு கணக்கு கொடுத்தாச்சு, பார்த்து ஒழுங்காக போக சொல்லு. கொடி ஏற்றாத, கொடி ஆட்டாத. உச்சியில் கொடி பறக்கு. சிவலிங்கம் கொடி உலக நாடுக்கே பறந்துக்கிட்டு இருக்கு. அமைதியாக போக சொல்லு. இல்லை கொடி ஏற்றுறவன் குடும்பத்தை தூக்கி உள்ளே போடுறான் பாரு, அள்ளுவான். அப்போ தான் இராணுவ வண்டி
அந்த இராணுவ வண்டி என்ன வரும் தெரியுமா? வெள்ளை கார் ஒயிட்டில் வரும். வெள்ளை கார் அள்ளி போடுறதுக்கு வெள்ளை ஒயிட்டில் வரும். தூக்கி அள்ளி போட்டு சேர்த்து சதன்னு தள்ளிடுவான் உள்ளே போய். புரியாடா? இல்லை, சிகப்பு கார் வரும். சிகப்பு கார் கொண்டு வருவான். சிகப்பில் வந்து மொத்தத்தில் குளோஸ் பண்ணதுக்கு அள்ளிட்டு போவான். இந்த 2 தான் கொடுப்பாரு. வெள்ளை அடைப்பார். சதுரை டு திருவிழங்காப்பாறையில் வெள்ளை தூக்கி போட்டு உள்ளே அடைச்சிருவார். சிகப்பு வண்டியில் வரல அள்ளிட்டு போகிறானா அவனுக்கு கதம் 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 குளோஸ் பண்ணிடுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சு நடடா.